ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு ஒரு புது டிராமா பார்க்க போறோம். இது ஒரு டைம் டிராவல் டிராமா. நம்ம நிறைய டைம் டிராவல் டிராமா பார்த்திருக்கலாம். நீங்களும் மத்த சேனல்ல பார்த்திருந்திருப்பீங்க. அதுல எல்லாம் மோஸ்ட்லி டாக்டர், சயின்டிஸ்ட், மிராக்கல் டாக்டர்ஸ் இவங்கள மாதிரி ஆளுங்க தான் டைம் டிராவல் பண்ணி ஹிஸ்டாரிக்கல் காலத்துல போயிட்டு அவங்க பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் பண்ற மாதிரி எல்லாம் நம்ம பார்த்திருந்திருப்போம். ஆனா இந்த டிராமா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது, சூப்பராவும் இருக்குது. இந்த டிராமாவில நம்ம ஹீரோயின் தான் டைம் டிராவல் பண்றா. அதுவும் நம்ம மாடர்ன் வேர்ல்டுல இருந்து ஹிஸ்டாரிக்கல் காலத்துல, அதுவும் நம்ம மாடர்ன் வேர்ல்டுல நம்ம ஹீரோயின் என்னவா இருக்கான்னா ஒரு லாயரா இருக்கா. ஒரு லாயர் ஹிஸ்டாரிக்கல் காலத்துக்கு டைம் டிராவல் பண்ண எப்படி இருக்கும், அதுவும் ஒரு அசிங்கமான ஒரு பொண்ணு உடம்புல. அவ ஆல்ரெடி அவளுடைய ஹஸ்பண்ட் மாமியாரால ஆல்ரெடி உள்ளி பண்ணி ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கிற பொண்ணோட உடம்புல தான் டைம் டிராவல் பண்ண போறாங்க. சோ நான் இந்த ஸ்டோரியை பத்தி ரொம்பவே அதிகமா சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சோ டைம் வேணாம நம்ம டைரக்டா கதைக்குள்ளேயே போயிடலாம். ஹிஸ்டாரிக்கல் காலத்துல ஒரு பொண்ணு ரொம்ப அழுது ஒரு மாதிரி ரொம்ப மனசு கஷ்டத்தோட இருக்கிறா. அவளுடைய ஹஸ்பண்ட் ஒரு ஜெனரல். அவன் இவளை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு, அதுவும் அந்த நாட்டோடைய இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க போறான். அதை நினைச்சுதான் இவளுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்குது. லூ, உன்னை என்ன 15 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சிட்டிக்கு வந்தேன். இப்ப 10 வருஷம் ஆயிடுச்சு. நான் உனக்காக உன்னுடைய அம்மாவையும் பாத்துக்கிட்டு அவங்க என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் அதை எல்லாத்தையும் தாங்கிட்டு உனக்காக 2 குழந்தைங்களையும் பெத்து கொடுத்திருக்கேன். ஆனா நீ எனக்கு கொடுத்த வாக்கு மீறி இன்னைக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருக்காரா. அப்ப அவளுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு, ஜியாங், நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது ஆகணும், எனக்கு வேற வழியே இல்ல. ராஜா இந்த கல்யாணத்தை பண்ணியே ஆகணும்னு சொல்லி மியாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அவரை மீறி என்னால எதுவும் செய்ய முடியல, நீ கோவப்படாதன்னு சொன்னா கூடவே அந்த மியாவும் வந்திருப்பா. கூட நம்ம ஹீரோயினுடைய பசங்களும் வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினுடைய பசங்களுக்கும் அவளை பிடிக்காது. ஏன்னா அவ முகத்துல அசிங்கமா ஒரு தழும்பு இருக்கு. அந்த தழும்பாலேயே யாருக்குமே பிடிக்காத போகுது. அதனால மியாவா அம்மான்னுக்கிட்டு தான் பேர் அம்மாவை பிடிக்காத வெறுத்து ஒதுக்குறாங்க. ஹீரோயினும், உனக்கு மனசாட்சி இல்லையா? நீ என்கிட்ட என்ன சொன்ன? என்னை கல்யாணம் பண்ணிக்கிற டைம்ல நான் இனிமேல் ஒன்ன தவிர வேற எந்த ஒரு பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், எந்த பொண்ணையும் மத்தவங்கள மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன்ல. ஆனா இப்ப வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போற, ஏன்னா நான் அசிங்கமா இருக்கிறேன், அந்த பொண்ணு இந்த கண்ட்ரியோட பிரின்சஸா இருக்கா, அதுதானே காரணம் அப்படின்ட்டு அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோ அவளை சமாதானப்படுத்துறதுக்கு போகலான்னு பார்த்தா இந்த மியா விட மாட்டேங்க. அவனை பிடிச்சு வச்சுட்டு, நமக்காக கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு, நம்ம அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிடுறா. ஹீரோட அம்மாவோ இவ்வளவு செமையா திட்டிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இங்க வந்த? உன்ன மாதிரி அசிங்கமான பொண்ணு எங்க வீட்டு விசேஷத்துக்கும் இப்படி முன்னாடி வந்து நின்னுனா எல்லாரும் எங்களை தான் கேவலமா பேசுவாங்க. உன் முகத்தை பாக்குறதுக்கு அருவருப்பா இருக்கு, ஒழுங்கா வெளியே போடின்னு திட்டிட்டு இருக்க. ஹீரோயின் எதிர்த்து பேசி, நீங்க எனக்கு அநியாயம் பண்றீங்க, இவ்வளவு நாளா நான் உங்களை நல்லபடியா தானே பாத்துக்கிட்டேன், உங்ககிட்ட மரியாதை குறைச்சலா ஏதாவது நடந்துக்கிட்டேன்னா இப்படி என் ஹஸ்பண்ட வேற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே அப்படின்ட்டு எல்லாம் கேட்டா. ஆனா அவங்க செமையா திட்டி விட்டுறாங்க. உன் முகத்தை முதல்ல போய் கண்ணாடியில பாரு, ஒன்னாலேயே பார்க்க முடியாது, அவ்வளவு அசிங்கமா வச்சுக்கிட்டு இந்த ஜெனரல் குடும்பத்துல உன்னை என் பையனுடைய வைஃப்னு வெளியே சொல்லிக்க முடியுதா, இல்ல உன்னை வெளியே கூட்டிட்டு தான் போக முடியுதா? எல்லாரும் பாக்குறவங்களும் உன்னை எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு சொல்லி எவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ உண்மையாலுமே என் பையனை லவ் பண்றதா இருந்தா இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லி திட்டிற. அதனால ரொம்ப மனசு கஷ்டமானவளும் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக குளத்துக்கிட்ட போய்கிட்டு இருக்கா. அதே சமயம் ஹீரோடைய கல்யாணமும் இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த இடத்துல அவனுடைய குழந்தைங்க தான் பூவெல்லாம் தூவி விட்டு அவங்கள வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஹாப்பியா எல்லாரும் இருந்துட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப மனசு கஷ்டத்தோட, நான் இனிமேல் உயிரோட இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்ல, நான் செத்து போறேன்னு சொல்லிட்டு குளத்துல விழுந்து தன்னோட உயிரை மாச்சிக்கிறா. அதே சமயத்துல நம்ம மாடர்ன் வேர்ல்டுல செம போல்டான ஒரு பெரிய லாயரான நம்ம ஹீரோயின் செம கெத்தா கோர்ட்டை விட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கா. அவளுக்காக ஒரு அசிஸ்டன்ட் அவளுக்காக வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுலதான் அந்த பொண்ணு ஒரு டிவோர்ஸ் கேஸையும் பிடிச்சு வச்சிருந்திருப்பா போல இருக்கு. ரொம்ப பெரிய கேஸ், அதை மட்டும் ஜெயிச்சு கொடுத்துட்டோம், நமக்கு ரொம்ப பெரிய சன்மானம் கிடைக்க போகுது. ரொம்ப சேலஞ்சிங்கான கேஸ்ன்னு சொல்ல பரவாயில்ல, எனக்கு இந்த மாதிரி சேலஞ்சான கேஸ் ஃபேஸ் பண்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா அந்த கேஸ உடனே ஸ்டார்ட் பண்ணலாம், வா போலான்ட்டு 2 பேரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க கார்ல. ஆனா நம்ம ஹீரோயின் கார்ல ஏறதுக்கு முன்னாடியே ஒரு கார் வேகமா வந்து அவளை இடிச்சிருது. அவ அங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போக நம்ம ஹீரோயினை இங்க நம்ம ஹிஸ்டாரிக்கல் காலத்துல இருக்கிற நம்ம ஹீரோயினை குளத்தை விட்டு தூக்கிட்டு வராங்க. இப்ப வரைக்கும் அவளுடைய ஹஸ்பண்டுக்கும் தெரியாது, அவங்க ஃபேமிலியில யாருக்குமே தெரியாத அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் புதைச்சிருங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால அங்க உள்ள ஆட்கள்லாம் அவளை யாருக்குமே தெரியாத அவளை குளத்தை விட்டு வெளியே எடுத்துட்டு இவளை புதைக்க வேண்டிய வேலை நமக்கு கொடுத்துட்டாங்க. இவ என்ன பொண்ணா, இவ முகத்தை பாரு எவ்வளவு அசிங்கமா இருக்கு, இவளை தொடுறதுக்கே அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வேலைக்காரங்களுக்கே அவ்வளவு கேவலமா தோணுது போல இருக்கு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கக்குள்ளேயே டென்க்கு மயக்கம் தெளியுது. அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்க பக்கத்துல நின்னுட்டு இருந்த அந்த வேலைக்காரங்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அச்சோ பேய் வந்துருச்சுன்ட்டு எல்லாம் பயந்து அடிச்சுட்டு ஓடி போக இவ கண்ணை முழிச்சு பார்த்தா அங்க உள்ள லொகேஷன்ல வேற மாதிரி இருக்கு. நான் எங்க இருக்கேன், இது எந்த இடம் அப்படின்ட்டு அவ யோசிக்கக்குள்ள அவளுக்கு தலைவலிக்க ஆரம்பிக்குது. பாவப்பட்ட ஹீரோயினுடைய வாழ்க்கையில அவளுக்கு அந்த கொஞ்ச நேரத்துல ஞாபகம் வருது. ஹீரோ ஜெனரல கல்யாணம் பண்ணிக்கிட்டு இத்தனை வருஷமா நடந்த வாழ்க்கையில அவன் இப்ப வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான் இல்லையா, அதெல்லாம் இப்ப ஞாபகம் வந்து நான் எப்படி இங்க வந்தேன், நான் என்னுடைய வேர்ல்டுல ஒரு பெரிய டாப் லாயரா இருக்கிறவ இப்படி சாதாரண ஒரு ஜெனரலுடைய பொண்டாட்டி உடம்புலயே வந்து சேர்ந்திருக்கேன். அச்சோ என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்க. அவளுக்காகவே ஒரு வேலைக்கார பொண்ணு இருப்பாளே, அவ வந்து அழுதுகிட்டு இருக்கா. நல்ல வேலையா நீங்க பொழைச்சிட்டீங்களா, எனக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. ஆக்சுவலா இந்த சமயத்துல தானே அங்க ஹீரோக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த ஃபூ இப்ப கல்யாணம் பண்றான் இல்லையா, அவனை ஒரு வழி பண்றேன்ட்டு அமக்கோத்தோட கல்யாணம் நடத்துற இந்த இடத்துக்கு வந்து சேர்றா. அங்க மேரேஜ் செரமனியும் நடந்துகிட்டு இருக்க. அந்த மேரேஜ்க்காக வந்தவங்க எல்லாருமே இந்த பொண்ணு நம்ம கண்ட்ரியோட பிரின்சஸ், இந்த கல்யாணத்தை ராஜாவே முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்க.
சென் அங்க வந்து சேர ஹீரோ பார்த்துட்டு நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேக்குறான். இவதான் இப்ப நம்ம ஹீரோவுடைய வைஃப் இல்லையே, நம்ம லாயர் ஆச்சே. செம போல்டாவே நான் எப்படி வராத இருக்க முடியும், இந்த குடும்பத்துடைய லேடியே நான் தான். அப்படி இருக்கக்குள்ள உங்களுக்கு மேரேஜ் நடக்குது, அந்த இடத்துக்கு நான் வராமல அப்படின்ட்டு ரொம்ப போல்டா பேசிக்கிட்டு இருக்க. அங்க பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்களா இவளுடைய முகத்தை பார்த்துட்டு இவதான் ஜெனரலோட வைஃபா, பார்க்க இவ்வளவு அசிங்கமா இருக்கா, அதனாலதான் ஹீரோ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறோம் போல இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் காசு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாமியாரும் கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாம நீ என்ன எங்களை அசிங்கப்படுத்துறதுக்காகவே இந்த மாதிரி இங்க வந்திருக்கியான்னு கேட்க இதுல என்ன இருக்குன்னு இருக்கா. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்குங்க. அப்படியே இந்த இளவரசி இருக்கா இல்லையா, அவ ஓ விடுங்க அவங்க வந்ததுல என்ன தப்பு இருக்கு, நம்ம மேரேஜ்க்காக அவங்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட இந்த மாதிரி பேச வேணாம் அப்படின்ட்டு ரொம்ப நல்ல பொண்ணாட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அதனால பின்னாடி இருக்கிறவங்க இந்த இளவரசியை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காங்களே, ரொம்ப கைண்டடா நடந்துக்கிறாங்க, கொஞ்சம் கூட கோவமே படல. இந்த மேரேஜ் ராஜாவே முடிவு பண்ணிருக்காரு, ஆனாலும் எந்த கோவமும் இல்லாத ரொம்ப பொலைட்டா நடந்துக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் இந்த மேரேஜ்ல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குமியா, அதனால எனக்கு கொஞ்சம் தண்ணி குடுக்குறியா அப்படின்ட்டு கேட்க ஆக்சுவலா இவங்க மேரேஜ்ல இந்த மேரேஜ் ஒத்துக்கிறதுக்காக தண்ணியெல்லாம் கொடுத்து அது ஒரு சடங்கு மாதிரி பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதனால ஹீரோ உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நீ என்ன கேக்குறன்னு தெரியுதா அப்படின்னு. இதுல என்ன இருக்குங்க, இதுல என்ன இருக்குங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் செகண்ட் வைஃப் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, இதுல நான் சந்தோஷம் தானே படணும், நான் இதுக்காக கோவப்பட போறேன், அது இல்லாத இந்த குடும்பத்துக்கு நான் தான் தலைவி, அப்படி இருக்கக்குள்ள எல்லாத்தையும் நான் தானே பாத்துக்கணும், இந்த குடும்பத்தோட லேடியா எல்லாருக்கும் ஆர்டர் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல, அது இல்லாத இந்த கல்யாணத்தை ராஜாவே முடிவு பண்ணிருக்காரு, அவருக்கு அகேன்ஸ்டா என்னால என்ன பண்ண முடியும், அதை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும், அதனால இந்த மேரேஜ் சடங்குல நானும் கலந்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்னது என்னுடைய வைஃப் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததே இல்லையே, வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காளேன்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா ஹீரோயின் மியா நீ என்ன யோசிக்கிற, நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே அப்படின்னு கேட்க அவளும் ஆமா ஆமா நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட், இதோ நீங்க கேக்குறத நான் இப்பவே குடுக்கறேன்ட்டு தண்ணி குடுக்கற மாதிரி போயிட்டு நம்ம ஹீரோயினும் அதை வாங்குற மாதிரி ஆக்சுவலா இவ என்ன பண்ண போறாங்கிறது அவளுக்கு முதல்ல தெரிஞ்சிருச்சு. அதனால சும்மா அவளுடைய கையை மட்டும் லைட்டா தொட இவ அந்த டீ கப்ப அப்படியே கீழே விட்டுட்டு கையில எல்லாம் பட்ட மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அந்த பிரின்சஸ் பிடிச்சிக்கிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு ஹீரோயினை கத்திக்கிட்டு இருக்க. அந்த பிரின்சஸும் நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ட்டு அவளும் சொல்ல நம்ம ஹீரோயினும் கூட நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நானும் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி சொல்லிட்டு நீங்க அந்த தண்ணியை ஒழுங்கா வாங்கிக்காதால என் கையிலேயே சுற்றுச்சு அப்படின்ட்டு அவளும் ஆக்டிங் பண்றா, இவ்வளவு ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த இளவரசிக்கா செம்மையா கோவம் வருது. நம்ம ஹீரோயின் வாயை மூடி இந்த மாதிரி தோட்டியான ஆக்டிங்க நான் எத்தனையோ பாத்துட்டேன், என்கிட்டயும் வேலையை காட்டாதுங்க. இந்த பிரின்சஸ்க்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது, இந்த அக்லியானவ எப்படி திடீர்னு இவ்வளவு ஷார்ப்பா பேசுறா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோ நம்ம ஹீரோயினை திட்டிட்டு இருக்கான், நீ எதுக்காக இந்த மேரேஜ்க்கு வந்த, இங்க பிரச்சனை பண்றதுக்காகவே வந்தியான்னு சொல்லி கேட்க அந்த குழந்தைங்க எல்லாம் அந்த பிரின்சஸ கட்டி பிடிச்சிக்கிட்டு அம்மா எதுக்காக எங்க சித்தியை புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னொரு டைம் எங்க சித்தியை புள்ளி பண்ணீங்கன்னா நாங்க எல்லாம் உங்களை விட்டுருவோம், உங்க கூட பேச மாட்டோம் அப்படின்லாம் சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. அதுலயும் அந்த குட்டி பொண்ணு அம்மா நீங்க ரொம்ப மோசம் கெட்டவங்கன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. இந்த குழந்தைங்க எப்படி பேசுறத பார்த்து பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் இந்த குழந்தைங்களை கூட அவ சரியா கவனிக்கல போல இருக்கு, அதனாலதான் புதுசா வந்த சித்திய ஹக் பண்ணிட்டு அவங்க தான் என்னுடைய அம்மாங்கிற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, பாசமா இருக்காங்க, இவ ரொம்ப மோசமானவ போல இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயினை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா புரிஞ்சுட்டு பேசிக்கிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, ஏதோ மனசுல ஒரு மாதிரி பாரமா அழுத்தமா மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணுதா. அதனால என்னது இது உடம்பு ரொம்பவே அடிபட்டு இருக்கும் போல இருக்கு, எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோ நீ இப்ப பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே இளவரசி கிட்ட அப்பாலஜிஸ் கேளுன்னு கேக்குறான், நீ இப்பவே அவகிட்ட மன்னிப்பு கேட்டீனா நான் உன்னை மன்னிக்க ரெடியா இருக்குன்னு சொல்ல. ஆனா ஹீரோயின் என்ன பண்றா, பக்கத்துல இருக்கிற ஒரு டீ கப் எடுத்து அந்த இளவரசி மேலேயே டக்குன்னு ஊத்தி விட அது ஹீரோ மேலேயும் பட்டுறது. ஆக்சுவலா அது ஸ்டில்லுன்னு தான் இருந்திருக்கு, இவ வேணும்னே இந்த இளவரசி ஆக்டிங் பண்ணிருக்கா, அதை நிரூபிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ண. அப்பயும் ஹீரோ இவன் மேல கோவப்படுறான், நீ என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு அசிங்கமா இல்லையான்னு திட்டுறதுக்கு. நான் உன் மேல ஊத்தணுங்கிறதுக்காக பண்ண கிடையாது, நான் அவன் மேல ஊத்தணும் தான் பண்ணேன், ஆனா அது தெரியாதவன் மேல ஊத்திருச்சு அப்படின்ட்டு ரொம்ப போல்டாவே பேசுவாளா. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு வித்தியாசமா இருக்கு, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவ இந்த மாதிரி இருந்ததே கிடையாது, இவளுடைய கண்ணுல கொஞ்சம் கூட பயமோ பாசமோ எதுவுமே கிடையாது, ரொம்ப கோல்டா பேசிக்கிட்டு இருக்காளே, இவளை பாக்குறது என்னோட வைஃப் மாதிரி தெரியலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பிரின்சஸ் ரொம்பவே பயந்து பண்ண மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ட்டு அவனை ஹக் பண்ணிட்டு இருக்க. அந்த குழந்தைங்களும் அந்த பிரின்சஸ்க்கு தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்பா சித்தி எந்த தப்பும் பண்ண கிடையாது, அம்மா வேணும்னே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பேர்ல தான் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் பயப்படுறவள நம்ம லாயர். ஆமா நான் ரொம்ப மோசமானவ, பழி வாங்குறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன், இன்னைக்கு நான் ஒன்னும் நடிக்க கிடையாது இந்த வீட்டோடைய லேடின்ட்டு, ஆனா இதுக்கு மேல நீ போக போக என்னை பத்தி தெரிஞ்சுக்குவேன் அப்படின்ட்டு அவளுடைய வேலைக்கார பொண்ணு கூட்டிட்டு போயிடுறா. இதெல்லாம் பாக்குற இளவரசிக்கு இவளுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு, இவ இவ்வளவு போல்டா பேச மாட்டாளே, இதுல இந்த ஜெனரல் வேலை அவளை ரொம்பவே காப்பாத்திக்கிட்டு இருக்கா, இவ்வளவு அசிங்கமா இருக்கா, அப்பயே அவளை கட்ட பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் முன்னாடி வந்துட்டு இருக்க, பின்னாடியே ஹீரோவும் அந்த இளவரசியும் அவங்க ரூமுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் முன்னாடி போய்கிட்டு இருக்கால, ரொம்ப ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த பொண்ணு இப்படி போனது கிடையாது, அவளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும், ஆனா இந்த பொண்ணோட ஆக்டிவிட்டிஸ் வேற மாதிரி இருக்கா. அதை பாக்குற ஹீரோக்கு டவுட்டா இருக்கு. அங்க ரெண்டு மேட்ஸ் வேற இருப்பாங்க, அவங்க காசிப்பாட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இவ்வளவு மேக்கப் பண்ணிட்டு சாகிறதுக்காக போனானா, இதெல்லாம் சும்மா ஆக்டிங் பண்ணிட்டு இருந்திருக்கா அப்படின்ட்டு காசிப் பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் பாத்துட்டு இருக்கான் ஹீரோ. அப்படியே அமைதியா நின்னு பாத்துட்டு இருக்க. என்னாச்சு, ஏன் இப்படி அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்ட்டு அவர் ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க. ஆனா அவன் இவ்வளவு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு எனக்கு ஸ்டடி ரூம்ல நிறைய வேலை இருக்கு, நான் போய் என் வேலையை பார்க்க போறேன்
சொல்லிட்டு கிளம்பிடுறான். அவளுக்கு புஷ்னு ஆயிடுது. இங்க நம்ம ஹீரோயின் கண்ணாடிக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு, ஆமா முகம் கொஞ்சம் காயப்பட்ட மாதிரி எல்லாம் இருக்குது, இந்த முகத்தை என்னால சரி பண்ண முடியும், ஆனா இந்த உடம்ப சரி பண்ண முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, சரி போக போக பாக்கலான்ட்டு அவளோட கிரீமை கேட்க அந்த கிரீமும் வேலைக்கார பொண்ணு எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. இது என்ன கிரீம்னு கேட்டா, இது உங்களுடைய ஸ்கின் கிரீம் தான், அந்த மார்க் எல்லாம் சரி பண்றதுக்காக தான் இந்த கிரீம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, அப்புறம் இவ்வளவு அதிகமா இருக்கிற மாதிரி தோணுது, அப்படி இதுல என்னதான் இருக்குன்ட்டு அந்த கிரீமை ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கு. வேலைக்கார பொண்ணு இது என்னது இவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு கேட்க, இது மெர்க்குரி, இது ஒரு விதமான பாய்சன் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு பாய்ந்து போயிட்டு, அச்சுச்சோ இது நீங்க டச் பண்ணிட்டீங்களே, இது நீங்க போடாதீங்கன்னு சொல்லிட்டு துணியை வச்சு அவ கையில இருக்கிறது எல்லாத்தையும் தொடச்சு எடுத்துக்கிட்டு இருக்கா. இதை போய் நான் ஜெனரல் கிட்ட சொல்ல போறேன்ட்டு அங்க இருந்து போக பின்னாடியே ஹீரோ வந்துகிட்டு இருக்கானே, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வரான். அந்த வேலைக்கார பொண்ணு பாய்ந்து போய் நின்னுட்டு இருக்க. ஹீரோயினும் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சு, அந்த மியா கூட இருக்கணும், இங்க உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டா, நான் அந்த மியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ராஜா உத்தரவு போட்டதாலதான், இல்லன்னா அவளை நான் கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன், அது இல்லாத அவன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, நீ அதெல்லாம் நினைச்சு என் மேல கோவப்படாதான்னு இருக்கான். இவ ஏதோ மியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால ஜலசல பேசிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு இருக்க. ஆனா இந்த பொண்ணு நீ பேசுனது முடிஞ்சிருச்சா, இப்ப இங்க இருந்து கிளம்புறியாங்கிற. ஆனா அவன் அங்க இருந்து போகாம, நீ ஏன் முதல்ல மாதிரி இல்ல, இப்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்கன்னு சொல்லி கேட்க, என்ன டிஃபரெண்டா இருக்கேன் அப்படின்ட்டு இவ கொஞ்சம் பயந்த போயிடுறா. இல்ல இதுக்கு முன்னாடி நான் மியாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்ச உடனே உனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, என் மேல ரொம்ப கோவம் பட்டுக்கிட்டு இருந்த, என்னை பார்த்தாலே திட்டிட்டு இருந்த, ஆனா இப்ப ரொம்ப டிஃபரெண்டா நடந்துக்கிறியே, எனக்கு உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கான். என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் உன் மேல கோவப்பட்டு உன்னை கத்திக்கிட்டு இருந்தா மட்டும் உன்னோட மைண்ட நீ சேஞ்ச் பண்ணிக்க போறியா, அதான் நீ நினைச்சபடியே அந்த மியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டல, இங்க எதுக்காக நின்னுட்டு இருக்க, மியா கிட்ட போ அப்படின்ட்டு சொன்னா. ஆனா அவன் இல்ல என்னோட எக்ஸ்பிளனேஷன் கேளு, நான் தான் சொல்றேன்ல அவன் மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லன்னு சொல்லிட்டே வர, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல, நீங்க இருந்து முதல்ல கிளம்புங்கிற. ஆனா திரும்பவும் ஹீரோ அவகிட்ட பேச வரலான்னு பார்த்தா வேலைக்கார பொண்ணு மறைச்சு நின்னுக்கிறா. ஜெனரல் நீங்க ரொம்ப நேரமா இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக அந்த பிரின்சஸ் மியா உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்க அங்க போறீங்களா அப்படின்ட்டு இவ்வளவு கோவப்பட்டு பேசுறா. இவங்க ரெண்டு பேரும் வெளியே போனுங்கவும் அவனுக்கு செம்ம கோவமாயிட்டு அங்க இருந்து போகலான்னு பார்த்தா முன்னாடி அவனுக்கு அசிஸ்டன்ட் வந்துட்டு, மாஸ்டர் நீங்க எங்க போறீங்க, இங்க வரீங்கிற விஷயத்த நான் இளவரசி கிட்ட போய் சொல்லட்டுமான்னு சொல்ல, நான் ஸ்டடி ரூமுக்கு போறேன், முதல்ல அங்க போய் ரெடி பண்ற அப்படின்ட்டு கத்தி விட்டுட்டு போறான். அவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் வேலைக்கார பொண்ணு, நீங்க ஏன் இந்த கிரீம்ல பாய்சன் இருக்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லலன்னு சொல்லி கேட்க, என்னத்த சொல்றது பார்த்தல எப்படி வந்தப்ப அப்படியே ஸ்வீட்டா ஆரம்பிக்கிறான், ஆனா கடைசியில என்கிட்ட அக்ரெசிவா கத்திட்டு தானே போறான், அவங்கிட்ட போய் என்னத்த நான் சொல்றது, அவனுக்கு தேவையெல்லாம் முடியாதானே, அவகிட்டே போட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்ட்டு இவளும் கோவப்பட்டு இருக்கா. ஆமா அவங்க எல்லாருமே உங்களை புள்ளி பண்றாங்க, அப்ப கூட கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத பாத்துக்கிட்டு இருக்காருல்ல, சரி போனா போட்டும்னு சொல்லிட்டு இருக்க. இவளும் அந்த முகத்துல இருக்க மார்க்க சரி பண்றதுக்காக கொஞ்சம் மெடிசனும் எழுதி தரா, இந்த மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வந்து சொல்லிடுற. அப்படியே அடுத்த நாள் காலையில ஆயிடுது. ஹீரோயின் அந்த மருந்தெல்லாம் முகத்துல அப்ளை பண்ணி இருந்திருப்பா போல இருக்கு. வேலைக்கார பொண்ணு தண்ணியில துணியை நினைச்சு அவளுடைய முகத்தை துடைக்கிறது கொடுக்க அவளும் முகத்தை துடைக்கிறா. இப்ப நம்ம ஹீரோயின் முகத்துல இருந்த அந்த தழும்பு அப்படியே மறைஞ்சு போக, இதை பார்த்த வேலைக்கார பொண்ணு, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அந்த தழும்பு சுத்தமா மறைஞ்சிச்சு, ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு பேசிட்டு இருக்கு. அதே சமயத்துல இந்த இளவரசி ரெண்டு குழந்தைங்களும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா ஹீரோயினை பாக்குறதுக்காக. அப்ப அந்த குழந்தைங்க, சித்தி நீங்க எதுக்காக அம்மாவை பாக்குறதுக்காக போறீங்க, நீங்க அங்க போனீங்கன்னா உங்களை புள்ளி பண்ணுவாங்க, நீங்க எவ்வளவு அழகா கைண்டா இருக்கீங்க, ஆனா அவங்க அந்த மாதிரி கிடையாது, அசிங்கமா ரொம்ப கோரமா எங்க கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறவங்க அப்படின்லாம் சொல்லி அம்மாவை பத்தி தப்பா சித்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவளும் அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு, நீங்க இதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் தான் உங்க கூட இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், அவங்களே புள்ளி பண்றதுக்கும் விட மாட்டேன், உங்களை டச் பண்றதுக்கும் விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சத்தம் நம்ம ஹீரோயினுக்கும் அந்த வேலைக்கார பொண்ணுக்கும் கேக்குது. வேலைக்கார பொண்ணு, இவங்க எல்லாம் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க போல இருக்கு, அந்த பிரின்சஸ் எதுக்காக குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்கா, தேவையில்லாத பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, சரி நீ அவகிட்ட போயிட்டு நான் இன்னும் தூங்கிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லு அப்படின்ட்டு அனுப்பி விட்டுறா. அதனால வேலைக்கார பொண்ணு வெளியே வந்துட்டு, பிரின்சஸ் மியா எங்களுடைய லேடி தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க இன்னும் எழுந்திருக்கல, அவங்க எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்பி விடுறேன், அப்புறமா வாங்கன்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோயினோட பையன், நான் என் அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருக்கேன், அவங்க இன்னும் தூங்கிட்டு இருக்காங்களா, அவங்க இன்னும் தூங்கிட்டு இருக்கிறதுக்கு அவங்க என்ன பிகா அப்படின்ட்டு அவன் கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்கான். இதை கேட்ட அந்த மியாவும் சிரிச்சிட்டு இருக்கா. ஆனா வேலைக்கார பொண்ணு, அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருக்காங்க, அதனால நீங்க இப்ப போங்க, அவங்க உங்கள்ட்ட பேச முடியாதுன்னு சொல்லி அனுப்பி விடலாம் பாக்குறா. ஆனா அந்த குழந்தைங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத அவங்க அம்மானு கூட பார்க்காம அவங்களே திட்டிட்டு இருக்காங்க. கூடவே சேர்ந்து இந்த மியாவும் திட்டிட்டு இருக்காளா. அதனால பிரின்சஸ் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க, அவங்க இந்த குடும்பத்தோட லேடி, மரியாதை கொடுத்து பேசுங்கன்னு சொல்லி கேட்க, ஆனா அந்த குட்டி பையன், நீ எங்க சித்திக்கிட்டே இவ்வளவு போல்டா பேசுறியா, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்ட்டு தள்ளி விட்டுறான். அவன் என்னதான் இருந்தாலும் சின்ன பையன் இல்லையா, அவனை அடிக்கவும் முடியாது திட்டவும் முடியாது. அதனால நீ இவ்வளவு சின்ன குழந்தையே ஒரு சர்வெண்டா இருந்தா இவ்வளவு கேவலமா நடத்துவியா என்ன, இப்படி புள்ளி பண்றீங்கிறதுக்கு நான் ஒன்னும் உன்னை புள்ளி பண்ண கிடையாது, நான் ஜஸ்ட் உனக்கு லெசன் கத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் அந்த பொண்ணுக்கு லெசன் கத்து கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டான். அந்த சமயத்துல ஹீரோவும் அங்க வரான். இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்டுக்கிட்டே வர, அந்த மியா அப்படியே குழந்தைங்களை பிடிச்சிக்கிட்டு, ஜெனரல் உங்களுடைய வைஃபா, நான் உங்க வைஃபை பாக்குறதுக்காக வந்தேன், ஆனா இந்த பொண்ணு என்னை பாக்குறதுக்கு விடவே மாட்டேங்கிறா, அது இல்லாத எங்களை அசிங்கப்படுத்தி பேசுறா, என்னை ரொம்ப இன்சல்ட் பண்றா அப்படின்ட்டு அந்த வேலைக்கார பொண்ணை பத்தி தப்பு பேசிக்கிட்டு இருக்கா. அந்த குட்டி பையனும் அவனுடைய அப்பா கிட்ட, அப்பா அம்மா பாக்குறதுக்கு விட மாட்டேங்கிறா, இவ போய் எழுப்பி விட மாட்டேங்கிறா, தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றா, எழுப்பி விட மாட்டேங்கிறான்னு சொல்ல, ஹீரோவும் போ அவளை போய் எழுப்பி விடுன்னு சொன்னா, ஆனா அவ முறுக்கிக்கிட்டு நான் போக மாட்டேங்கிற மாதிரி பண்ண, நீ போய் அவளை எழுப்பி விடுறியா இல்ல நான் ஆள் அனுப்பி விடட்டான்னு சொல்ல, அந்த குட்டி பிள்ளைங்க நாங்க போய் எழுப்பி விடுறோம்ட்டு உள்ள போக, ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியே வர, அதுவும் முகம் எல்லாம் கிரீமை போட்டு தடவிக்கிட்டு, இதை பாக்குற குழந்தைங்களா பயந்துட்டு ஓடி போய் அந்த
மியாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இவ கொஞ்சம் கூட அதை பத்தி எல்லாம் கேரே எடுத்துக்காத ஹலோன்ட்டு வெளியே வரா. ஆனா இந்த மியா நீ என்ன பண்ணிருக்க, உன் முகத்துல எல்லாம் என்னத்தை தடவி வச்சிருக்க, இப்படி குழந்தைங்களெல்லாம் பயமுடுத்தி விட்டுருக்கே அப்படின்ட்டு திட்டிட்டு இருக்க. ஹீரோவும் இதை முதல்ல போய் கிளியர் பண்ண சரி பண்ணிட்டு வான்னு சொன்னா விழுந்து கிடக்கிற வேலைக்கார பொண்ணையும் தூக்கி விட்டுட்டு உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டாங்களான்னு கேட்கறதுக்கு ஆமா ஆனா பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் இதெல்லாம் என்னது, எதுக்காக இந்த மாதிரி முகத்துல தடவிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கறதுக்கு இது ஜஸ்ட் கிரீம் தானே, அதுவும் இந்த பிரின்சஸ் கொடுத்ததுதான், என்னுடைய முகத்தை அழகுப்படுத்துறதுக்காக கொடுத்திருக்கா, அதனால நான் தடவி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல அவ மனசுக்குள்ளேயே என்ன நான் கொடுத்ததா, இது ஃபுல்லாவே பாய்சனஸ் போட்டு முகத்துல எல்லாம் தடவி வச்சிருக்கியா, நடத்த என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்னு இருக்கா. அந்த குழந்தைங்களும் மியாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அம்மா உங்களை பாக்குறதுக்காக மியா சித்தி வந்தா அவங்களை நீங்க உள்ளவே விட மாட்டேங்கிறீங்க, அவங்களை புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்கு. அவளுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் பெத்த குழந்தைங்க இல்லையா, திட்டுக்குள்ள கஷ்டமா இருக்கு. எங்க சித்தி தான் ரொம்ப நல்லவங்க, அம்மா நீங்க ரொம்ப கேட்டவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் கோவப்பட்டு அமைதியா இருங்கன்னு கத்தி விட்டுறான். இவங்க இப்படி எல்லாம் திட்டிட்டு இருக்கவும் ஹீரோயினும் திட்டி விட்டுறா. ஓ உங்களுக்கு அம்மாவை பிடிக்கலன்னா உங்களை நான் பெத்திருக்கவே கூடாது அப்படின்ட்டு திட்ட இந்த மியாவும் ரொம்ப நல்ல பொண்ணாட்டம். சரி நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, குழந்தைங்க கிட்ட பேசுறதா, நீ என்ன வேணாலும் செய்ய, ஆனா குழந்தைங்க கிட்ட இப்படி பேசாதுன்னு சொன்னா அந்த குழந்தைங்க அப்பயும் கூட இல்ல எங்களுக்கு சித்தி தான் முக்கியங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோவும் இதுக்கு முன்னாடி நீ இந்த குழந்தைங்களை பாத்துக்கிட்டு இருந்திருந்தேன்னா அவங்க மேல பாசம் காட்டி இருந்தேன்னா இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க, இதெல்லாம் ஓ மேலதான் தப்புன்னு சொன்னா ஓ அப்படியா என் மேலதான் தப்பா, சரி என் குழந்தைங்களை நானே பாத்துக்கிறேன் நானே கேர் எடுத்துக்கிறேன், ஆனா அவங்களுக்கு அம்மாவான நான் முக்கியமா இல்ல சித்தியான அவ முக்கியமா யாரு முக்கியம்னு அவங்களே சூஸ் பண்ணட்டும்னா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, அவங்க குழந்தைங்கன்னு சொன்னா ஆனா அந்த குழந்தைங்க சரியான வில்லத்தனமானது தானட்டுக்கு, அவங்க எங்களுக்கு அம்மா வேணாம் எங்களுக்கு சித்தி தான் வேணுங்குதுங்க. அதனால ஹீரோயினும் கோவப்பட்டு சரி உங்களுக்கு அவ தானே முக்கியம், இனிமேல் என்னை அம்மானு கூப்பிடக்கூடாது, யாரும் என்னை பார்க்கவும் வர வேண்டாம் என்கிட்ட பேசவும் வேண்டாம்னு சொல்லி கோவப்பட்டுறா. இங்க இருந்து முதல்ல எல்லாரும் கிளம்புங்கன்ட்டு உள்ள போயிட்டு கதவையும் சாத்துறா. ஹீரோ வெளியே இருந்து ஏன் குழந்தைங்க கிட்ட இவ்வளவு கொடூரமா நடந்துக்கிறேன்னு கத்திக்கிட்டு இருந்தாலும் அவ கண்டுக்கிற மாதிரி இல்ல, உள்ள போய் கதவை சாத்திக்கிறா. அச்சோ நான் இவகிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வந்தா ஆனா இவ பாட்டுக்கும் உள்ள போயிட்டாலே, ராஜா நம்மள பாக்குறதுக்காக நம்ம ஃபேமிலியாவே அங்க வர சொல்லியிருக்காரு, எல்லாருமே போயாகணும் இவளும் போயாகணும் அப்படின்ட்டு வெளியே வேலைக்கார பொண்ணு நின்னுட்டு இருப்பா. அவகிட்டையும் நாளைக்கு ராஜாவை பாக்குறதுக்காக போகணும் அதனால அவளை ரெடி ஆயிட்டு வர சொல்லிட்டு இருக்க. ஆனா இந்த மியா இருந்துகிட்டு சரியான விஷயம் போல இருக்கு, ஒரு முகத்துல கட்டுறதுக்காக ஸ்கார்ஃப் மாதிரி எடுத்து கொடுத்து இத உங்க லேடியை கட்டிட்டு வர சொல்லு, முகம் பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு, பாக்குறவங்க எல்லாருமே கேவலமா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்டையும் என்னதான் இருந்தாலும் அவ அசிங்கமா இருக்கால அதுக்காக தான் அந்த முகத்தை மறைச்சுக்கிட்டு வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. வெளியே நடந்த விஷயத்த உள்ள வேலைக்கார பொண்ணும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் உனக்கு அந்த அளவுக்கு என்னை பிடிக்காத போயிடுச்சா, அப்பனா எதுக்காக உன் வீட்டுல என்னை வச்சுக்கிட்டு இருக்க, என்னை டிவோர்ஸ் பண்ண வேண்டியதானே, இல்ல நானே உன்னை டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணும் மேடம் என்ன சொல்றீங்க, நீங்க அவரை டிவோர்ஸ் பண்ண போறீங்களா, ஜெனரலா நீங்க ரொம்ப லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அது இல்லாத உங்களுக்கு குழந்தைங்க வேற இருக்கு, நீங்க அதெல்லாம் யோசிக்காத டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்றீங்களேங்கிறதுக்கு வேலைக்கார பொண்ணு குழந்தைங்க எல்லாம் ஞாபகப்படுத்தி விட. ஆனா ஹீரோயினுக்கு அந்த குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து மியாவை தான் வேணும்னு சொல்லிட்டு இவ்வளவு வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் இவ மனசுடைஞ்சு போய் தற்கொலை பண்றதுக்காக போனாலே அதுதான் ஞாபகம் வருது. அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. அடுத்ததான் அந்த மியா கொடுத்தாலே அந்த ஸ்கார்ஃபையும் எடுப்பத்துல கட்டிக்க. வேலைக்கிற பொண்ணு இப்பதான் உங்க முகம் சரியாயிடுச்சு எதுக்காக இதை கட்டுறீங்கன்னு கேட்டா அந்த கிரீமை வெளியே எதுவும் தூக்கி போடல அதை பத்திரமா தான் வச்சிருக்க. ஆமா சேஃபா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் இப்போதைக்கு இப்படிதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க டைனிங் டேபிள்ல எல்லாருமே ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் இன்னும் வரல. மாமியார் வழக்கம் போல அவளை திட்டிட்டு இருக்காங்க. அவ ஏன் என்ன வரல, அவளுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா என்ன. அப்ப நம்ம ஹீரோயினும் வரா, முகத்துல இந்த ஸ்கார்ஃப் கட்டிட்டு தான் வரா. அதை பார்த்தோன்னு இந்த மியாவுக்கு கொஞ்சம் பயமே வர ஆரம்பிச்சிருது. பிடிச்சு திட்டிடுவான் இல்லையா, அதனால பயந்துகிட்டே வேணும்னே சண்டை வரணுங்கிறதுக்காகவே இதை கட்டிட்டு வந்துருப்பா போல இருக்கே அப்படின்ட்டு பயந்துட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயின் வந்த உடனே வழக்கம் போல அந்த மாமியாரும் சத்தம் போட ஆரம்பிக்க. நான் என்ன பண்றது, நீங்க எனக்காக வெயிட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதான் உங்களுக்காக புது மருமக வந்துட்டாலே அவ உங்களுக்கு சர்வ் பண்ணுவா, அவ கையால நீங்க சாப்பிடுவீங்கன்னு நான் நினைச்சேன். நான் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லன்ட்டு சாப்பிடறதுக்கு உட்காந்து ஃபுட் எடுக்க போனா ஆனா தட்டி விட்டுட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளவு லேட்டா வந்ததும் இல்லாத திமிரா வர என்கிட்ட பேசுறியா, வெளியே போடின்னு திட்டினா அவ மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்கா. எழட்டு மூதேவி, இவ்வளவு நாளா படுத்தினது பத்தாது நீ என்ன திட்டிட்டு இருக்கா, மனசாட்சி இல்லாத பொம்பளை அப்படின்ட்டு எல்லாம் திட்டிட்டு இருக்கா. அப்பயும் அந்த லேடி ஹீரோயினை திட்டிட்டு இருக்கா. செம்மையா கோவமானவ, இன்னைக்கு நான் சாப்பிடவே போறது இல்ல, என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களான்ட்டு. நான் சாப்பிடாதத நீங்க யாரும் சாப்பிடக்கூடாதுன்ட்டு ஹீரோ அங்க இருந்து கத்திட்டு இருக்கான். நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா அவ கேட்காம அங்க இருக்கிற பிளேட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடறா. ஹீரோ செம கோவத்துல டேபிள தட்டிட்டு எழுந்திருக்க. ஆனா அவ கொஞ்சம் கூட பயப்படாம அங்க இருக்கிற டீ கப் எடுத்து தூக்கி போட்டு உடைக்கிறதுக்காக போயிடுறா. அந்த லேடியும் பார்த்துட்டு இது எவ்வளவு காஸ்ட்லின்னு தெரியுமா, இதை போய் உடைக்க போறீங்க. ஓ இந்த கப்புக்காக நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்களா, ஏன் உங்க பையன் போருக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடுறதுக்கு சாப்பாடே இல்லாத டைம்ல என்னோட பிளட்டையே உங்களுக்கு பட கொடுத்துருக்கிறேனே, அப்ப ஏன் என்னை கேர் பண்ணல. அப்ப நான் நல்லது சாப்பிடாத உங்களுக்காக எல்லாமே செஞ்சிருக்கேன். மழை பனி வெயில்ட்டு எல்லா நேரத்திலயும் நான் உங்களை நல்லபடியா தான் நான் பாத்துக்கிட்டேன். பனி டைம்ல உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களை கேர் எடுத்து பார்த்து இந்த சிட்டிக்கு நான் உங்களை உயிரை கொடுத்து கொண்டு வந்து காப்பாத்தி விட்டா எனக்கு இந்த கப்பு காஸ்ட்லியா இருக்கு, இது மேல உங்களுக்கு கேர், இதெல்லாம் யாரால என்னால தானே அப்படின்ட்டு அந்த கப்பை தூக்கி போட்டுறா. அந்த மியா இருந்துட்டு நீ எதுக்காக இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற, நீ முதல்ல செஞ்சதெல்லாம் இப்ப சொல்லி காட்டிட்டு இருக்கீங்கிறதுக்கு நீ மட்டும் யாரு, நீ எவ்வளவு கேவலமானவ, நீ இப்ப என் ஹஸ்பண்ட என்கிட்ட இருந்து புடிங்கிட்ட, உனக்கெல்லாம் பேசுறதுக்கு அருகதை இருக்கான்னு திட்ட. ஹீரோ கோவமாயிட்டு நீ போதும் நிப்பாட்டு, தேவையில்லாதெல்லாம் பேசாதங்க. என்ன நான் தேவையில்லாதெல்லாம் பேசுறேன், நான் சரியா தானே பேசுறேன். நீ வார்ல இருந்து திரும்ப இங்க வர்றதுக்குள்ள உன்னுடைய அம்மாவை உயிரோட கொண்டு வந்து இங்க சேர்த்திருக்கேன். இப்ப உங்களுக்கு நல்ல வாழ்வு வந்துருச்சுங்கிறதுக்காக என்னைய ஒரு நாய மாதிரி கேவலமா நடத்துறீங்க,
எட்டி உதைக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையாங்கிறதுக்கு இதெல்லாம் நீ எப்படி ரீபே பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு தெரியும். நீ எங்க ஃபேமிலிய நல்லபடியா பாத்துக்கிட்டதான், அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காதன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த சமயத்துல இதுக்கு இருந்த ஒரு வேலைக்காரன் வந்துட்டு உங்களுக்காக குதிரை வண்டி ரெடி ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிட அந்த லேடி அப்ப கூட மனசாட்சியே இல்லாத, ஓ இவள முதல்ல டிவோர்ஸ் பண்ணு, எவ்வளவு கேவலமா நம்ம கிட்ட நடந்துக்கிட்டா, இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமா அவளை வைக்கணுமா என்ன, அவளை டிவோர்ஸ் பண்ணுன்னு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினும் பார்த்துட்டு, ஓ இப்படிதான் எனக்கு ரீபே பண்ண போறியா, சரி என்ன நடக்குதுன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அதோடதான் இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன நடக்க போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா அடுத்த பார்ட் ரொம்ப சுவாரஸ்யமாவே இருக்க போகுது. சோ அதனால நம்ம சீக்கிரமாவே அந்த பார்ட்டை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த டிராமா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய இந்த டிஎம் வாய்ஸ் ஓவர் சேனலோட சேர்ந்து டிஎம்டி சீரியஸ் சேனல்னு ஒன்னு இருக்கு. அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுல நம்ம ஷார்ட் டிராமாவை பாக்குறோமா, அதுல லாங் டிராமாவை நம்ம பார்க்க போறோம். நீங்க மறந்துடாத டிஎம்டி சீரியஸ் சேனலையும் விசிட் பண்ணி அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நம்ம அடுத்த பார்ட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.